ஹாய்ங்க. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்கெல்லாம் மொத்தம் 2 ரகங்க. ஒரு ரகம் இன்ட்ராடே எடுக்கிறாங்க, ஆப்ஷன் எடுக்கிறாங்க, ஃபாஸ்ட்டாக ஏர்ன் பண்ணுறாங்க. 2வது ரகம் ஸ்லோவாக ஸ்டெடியாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, வெயிட் பண்ணுறாங்க, ப்ராஃபிட் பண்ணுறாங்க. இதை ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? இது நமக்கு தெரிஞ்ச ரொம்பவே பழகின குழந்தையிலேருந்து நம்ம கேட்ட ஒரு ஸ்டோரி தான், முயலும் ஆமையும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க முயல் கிடையாது, ஆமையாக வச்சுக்கலாம். ஆப்ஷனும் இன்ட்ராடேவும் எடுக்கிறவங்கள முயலாக எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ முயல் பார்த்தீங்கன்னா வேகமாக இங்கிட்டு அங்கிட்டு தாவி 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 இன்ட்ராடே ஆப்ஷன்ஸு எடுத்து அதில் ப்ராஃபிட் லாஸ் ப்ராஃபிட் லாஸ்ன்ட்டு எடுத்து அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க. ஓவர் ட்ரேடும் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நிலையாக ஸ்டெடியான ஒரு மைண்ட் இல்லாமல் அவங்க நிறைய ட்ரேடு எடுத்து அவங்களுக்கு சார்ஜஸும் அதிகமாக விழுகும், ப்ராஃபிட்டு லாஸ்ன்னு கடைசியில் பார்த்தோம்னா அவங்க அக்கௌண்ட்டும் காலி ஆயிரும். இதுதான் ஒரு முயலோட ஸ்டைலில் ட்ரேடிங் எடுக்கிறவங்க. இதுவே ஒரு ஆமையாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஸ்டெடியாக சார்ட்டை ரீட் பண்ணி ஒரு என்ட்ரி எடுக்கிறாங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு இன்வெஸ்டராக அதில் ப்ராஃபிட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அவங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் டிசிப்ளினாக ரொம்ப காமாக அமைதியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சின்ன சின்ன ப்ராஃபிட் வந்தாலும் அதை எடுத்துக்கிட்டு அவங்க ரொம்ப நாள் அந்த ஷேர் மார்க்கெட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க இல்லையா? இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம இன்ட்ராடே பண்ணக்கூடாதா, ஆப்ஷன்ஸ் பண்ணக்கூடாதா, நான் ஸ்பீடாக ஏர்ன் பண்ணக்கூடாதா, நான் ஒரு இன்ட்ராடே ட்ரேடரு, ஒரு ஆப்ஷன் ட்ரேடரு, 5 மினிட்ஸில் 5K என்னால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த 5K எடுக்கிறக்குள்ளார எத்தனை தடவை நம்ம லாஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஒத்துக்கிறேன், நல்ல ட்ரேடர், திறமையான ட்ரேடர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க. அந்த பிளேஸ்க்கு அவங்க வர்றக்குள்ளார நிறைய லாஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த லாஸ் பண்ணியும் அவங்க கிட்ட அமௌண்ட்டை சர்வைவ் ஆச்சுன்னா மட்டும்தான் அவங்க ஷேர் மார்க்கெட்டில் சர்வை பண்ண முடியும். அமௌண்ட் இல்லைன்னா ஷேர் மார்க்கெட் ஒரு கேம்பிளிங், ஒரு சூதாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க. நான் இந்த ஷேர் மார்க்கெட்டால் நான் நிறைய லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க. டர்ட்டில் மாதிரி ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருந்தாலும் சின்ன சின்ன ப்ராஃபிட் எடுத்தாலும் நம்ம ரொம்ப நாளுக்கு சர்வைவ் ஆகி இதுலேயும் இருந்து ஒரு சைடு இன்கம்மாக நம்ம ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணதான் நினைக்கணுமே தவிர உடனே ப்ளோவ் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்டை காலி பண்ணிட்டு நம்ம உடனே அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகக்கூடாது. முயலா இருக்கிறது தப்பு கிடையாது, ஒரு ஆமையா திங்க் பண்ணணும். முயல் ஆமையா இருக்கிறது தப்பு கிடையாது, முயலாமையா இருக்கிறது தான் தப்பு. முயற்சி பண்ணி வெற்றி எடுக்கலாம், வெற்றியை பார்க்கலாம். வாங்க ஒன்னா பயணிக்கலாம்.